உதகையில் தொடர்ந்து உறைபனி நிலவுவதால் மக்கள் தீ மூட்டி குளிர் காய்ந்து வருகின்றனர். தமிழகத்தில் இயல்பை விட அதிகப்படியான குளிர் நிலவி வருகிறது. குறிப்பாக உதகையில் உறைபனி நிலவுவதால் அங்குள்ள மக்கள் குளிர் காய்வதற்காக தீ மூட்டி குளிரை கடந்து வருகிறார்கள். அதிகப்படியான குளிர் காணப்படுவதால் அங்கிருக்கும் வாகனங்கள் மீதும் வெண்பனி போர்த்தியதைப் போல பனி படர்ந்து காணப்படுகிறது. உதகை உள்ளிட்ட மலை பிரதேசங்களில் இயல்பை விட அதிகப்படியான குளிர் நிலவுவதால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் பிரபு இணைப்பில் இருக்கிறார். பிரபு வணக்கம். எவ்வளவு டிகிரி செல்சியஸ் அங்கு குளிர் காணப்படுகிறது? மக்களின் இயல்பு வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது? வணக்கம். மலைப்பிரதேசமான நீலகிரி மாவட்டத்தில் பொதுவாகவே டிசம்பர் மாத இறுதியில் உறைபனியின் தாக்கம் அதிகமாக காணப்படும். தற்போது உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று முதல் காலை நேரங்களில் கடும் உறைபனியானது கொட்டி வருகிறது. இந்த நிலையில் உதகையில் கடந்த 13 மற்றும் 14ஆம் தேதிகளில் உறைபனியின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு பின் நேற்றும் இன்றும் மீண்டும் உதகையை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இந்த உறைபனியின் தாக்கம் அதிகமாகவே காணப்படுகிறது. குறிப்பாக உதகை நகர பகுதிகள் மற்றும் தாழ்வான நீர்நிலை பகுதிகளில் இந்த உறைபனியின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. உறைபனி காரணமாக அதிகாலையில் கேரட் மற்றும் மலை காய்கறிகள் பறிக்க செல்லும் தோட்ட தொழிலாளர்களின் இயல்பு வாழ்க்கையும் வெகுவாகவே பாதிப்படைந்துள்ளது. குறிப்பாக இந்த பணிகளை மேற்கொள்பவர்கள் கடும் உறைபனி பொழிவு காரணமாக சாலை ஓரங்களில் ஆங்காங்கே இந்த தீ மூட்டி குளிரை சமாளித்துக் கொள்ள நெருப்புகளை காய்ந்து வருகின்றனர். அதே போல உதகையின் வழக்கத்தை விட இந்த முறை முதல் கட்டமாகவே இந்த பனிப்பொழிவின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் உள்ளூர் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிப்படைந்துள்ளது. குறிப்பாக கடும் உறைபனி பொழிவு காரணமாக அப்பர் பவானி, அவலாஞ்சி உள்ளிட்ட பகுதிகளில் -3 டிகிரி செல்சியஸும் உதகை நகர பகுதிகளில் 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகியுள்ளது. காட்சிகளோடு விவரங்களுக்கு நன்றி பிரபு.